ஒர்க்கை விட்டு வந்தேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூலூரில் இருக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் ஏற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ் வர ரொம்ப நேரம் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பலரசத்தை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பலரசில் பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ஊற்றுறாங்க. அதெல்லாம் வேணாம், எனக்கு பலரசம் மட்டும் போகும்னு சொல்லிட்டு பலரசம் வாங்கி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறேன். பலரசத்தில் பாதாம் பால் ஊற்றுவாங்கன்னே சொல்லிட்டு எனக்கு கோயம்புத்தூர் வந்தாங்க தெரியும். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சரில் பாதாம் பால்லாம் ஒன்றும் கலக்க மாட்டாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா மதுரை பஸ் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி உட்காந்தோம். பார்த்தா பக்கத்தில் 2 பேர் யாருன்னு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் சும்மா சொல்லிட்டு அப்படி தைரியமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்சேன் மாமான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் பாட்டுலாம் ஒன்றும் போடலை. சும்மா பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. நானும் அப்படி ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். அப்படியே தூங்கி முழிச்சு பார்த்தா மதுரை மாட்டு தாவணியில் தனி மரமாக நின்றுட்டு இருந்தேன். காலையிலேருந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடல. சரி எதுனா சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன கடை இருக்கா, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி நேரம் நடந்து போப்போ ஒரு பில்டிங் தாண்டி முனியாண்டி விலாஸ் இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே நடை கட்ட ஆரம்பிச்சுட்டு அடி பொடி நிறையா போயிட்டு இருந்தேன். அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு கடையை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நேராக போய்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வேற சல்லு புல்லுன்னு அங்கே இங்கன்னு போய்கிட்டே இருக்குது. எப்படி கிராஸ் பண்ணேன்னு தெரில. எப்படியோ திணறி கிராஸ் பண்ணி எப்படியோ கடைக்கிட்ட போய் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். கடை நல்லா பெருசாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் டபக்குன்னு வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு என்னையும் முறைச்சிட்டு போகிறாங்க. சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து உட்கார்ந்தேன். என்னடா திடீர்னு பரோட்டா காமிச்சிட்டேன் கேட்டிங்கன்னா சாப்பிட்ட அவசரத்தில் வீடியோ எடுக்கலங்க. அருமையாக பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா தாங்க சாப்பிட்டோம். அப்படியே அதே கடையிலே 7up வாங்கி வெளியில் வந்து அடித்தேன் பாருங்க. என் பினிஷ். சரி ரைட், நான் அப்படியே குடிச்சிட்டு மாடு தான் போய் தூத்துக்குடி பஸ் ஏறி உட்காந்தேன். நான் பாட்டிக்கு விண்டோ சீட்டில் தாங்க இருந்தேன். ஒரு ஆன்ட்டி அவங்க பொண்ணு வந்துட்டு தம்பி சீட் மாறிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மாறினேன். மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு 3 மணி நேரம் கிட்ட ஆகும். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன் பஃப் ஒன்று வாங்கினேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுனால வாங்கி சாப்பிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுச்சு. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சரி நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் சரி பார்க்கலாம். டாடா.